எட்டிமட சைட்டில் யூபிவிசி கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கு. 3 நாளைக்கு முன்னாடியே ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் நான் பிஸியாக இருந்தங்காட்டிக்கு என்னால் வீடியோ போட முடியல. கிளைண்ட் எந்த பேட்டர்னில் கேட்டாங்களோ அதே மாதிரி செஞ்சு முடிச்சாச்சுங்க. இந்த கிச்சனுக்கு மொத்தம் 4 ட்ராலி வச்சுருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசேஜ். இந்த செவுத்தில் சின்ன சின்ன பொருள் வைக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு செல்ஃபுங்க. ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு தெரியும் கிச்சனில் இருக்கிற இந்த கடப்பாக்கல் செல்ஃபு எவ்வளோ பெருசுன்னு. அதுக்கு அவுட்டரில் பாருங்கள், அழகாக டோர் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷன் எப்போவுமே அழகான ஒரு ரிச் லுக்கு கொடுக்குங்க. இது மிக்ஸி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக செஞ்ச கபோர்டுங்க. 4 அடி ஹைட்டை பிரித்து 4 பார்ட்டிஷன்ஸ் இந்த கபோர்டுக்குள்ளே கொடுத்துருக்குங்க. கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற பெரிய பாத்திரம் பொருள் எல்லாமே இதுக்குள்ளே தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். கிச்சனில் நீங்கள் பார்த்தது யூபிவிசி டெக்ஸ்சர் ஃபினிஷ் மெட்டீரியலுங்க. ஆனால் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கிற மேட் ஃபினிஷிங் மெட்டீரியலுங்க. இதுவும் யூபிவிசி தான். ஸ்டிச்சிங்க்கு தேவையான பொருள் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு யூனிட்டுங்க. ஏன்னா இந்த யூனிட்டுக்கு கீழே ஒரு தையல் மிஷின் வந்துடுங்க. ஆமாங்க, இந்த மேடத்தோட ஹாபியே ஸ்டிச்சிங் தான். சப்பல் ஷூவெல்லாம் வைக்கிறதுக்காக தாங்க இந்த கபோர்டு செஞ்சது. ஆனால் இவ்வளோ அழகாக செஞ்ச இந்த கபோர்டை வெளியே வைக்கிறதுக்கு சாருக்கு மனசு இல்லைங்க. அதனால் பெட்ரூம்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டாரு. கடப்பாக்கல் போட்ட இந்த ஷெல்ஃபுக்கு கண்ணாடி வச்சு ஒரு வார்ட்ரூம் மாதிரியே மாற்றியாச்சுங்க. வாட்? இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஜன்னல் ஓரமாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கபோர்டு செஞ்சுருக்குங்க. இது ஒர்க்கிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற 2 பெட்ரூமுக்கு நடுவில் பொதுவாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கபோர்டு செஞ்சுருக்குங்க. இந்த கபோர்டுக்கு 4 பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 புஷ்ஷு கொடுத்துருக்கோம். எஸ்எஸில் கூட்டி பெருக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. இது செகண்ட் பெட்ரூமு. இதுக்கும் பாருங்கள் கபோர்டெல்லாம் போட்டு பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆர்வமாக ஃபினிஷிங்காக எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒரே ஒரு இடம் தாங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஒட்டி வர டிவி யூனிட் தான். முக்கோணமாக இருக்கிற இந்த செவுத்தில் பெரிய டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம செய்ய முடியாதுங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கிரே கலர் வால் பேனலிங்க கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து காட்டுறதுக்கு ஒயிட் கலரில் மார்பிள் ஃபினிஷிங்கில் கபோர்டுங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தங்க. பார்த்து கபோர்டோட கலர் செலெக்ஷன் பண்ணது, டிசைன் செலெக்ஷன் பண்ணது எல்லாமே கிளைண்ட்டோட டாக்டர் தாங்க. ஆனால் இந்த கபோர்டோட ஃபினிஷிங்கை நேரில் அவங்களால பார்க்க முடியாமல் போச்சுங்க. ஏன்னா கரெக்டாக வேலை முடியும் போது துபாயில் ஒரு வேலை கிடச்சி ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்ப வேண்டியதாக போச்சுங்க. யூடியூப்பில் என்னோட வீடியோவை பார்த்து நம்பிக்கை எனக்கு வேலை கொடுத்த என் கிளைண்ட்டுக்கு நான் மனசார நன்றியை சொல்லிக்கிறேங்க. இந்த யூபிவிசி கபோர்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 300 ரூபா தாங்க. இந்த கபோர்ட்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனு இன்ஷால்லா கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேங்க. இந்த சைட்டில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்குறக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் கோவை அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும்.